தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு கருணாநிதி. வணக்கம் சார். கொங்கு மண்டல மாவட்டங்கள்ல தொடர்ந்து அரங்கேறும் படுகொலைகள் பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இது காவல்துறையின் படுதோல்வியை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? காவல்துறை எப்படி செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே வழக்குல ரொம்ப குயிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிறத கேள்விப்பட்டேன். அதாவது காவல்துறையில திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய திறமை உள்ளவர் இருக்கிறார்கள். இப்ப இருக்கிற இந்த சிசிடிவி, நம்ம தொலைபேசி, அலைபேசி இதெல்லாம் நமக்கு ஓரளவு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி நமக்கு உதவி செய்யுது. அதனால காவல்துறையை மட்டும் இதுல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப சமூக கலாச்சாரம் நிறைய மாறி போச்சு. முந்தையெல்லாம் வயதானவர்களை தனியா விடுறது கிடையாது, எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. இப்ப எல்லாம் ஃபாரினுக்கு வேலைக்கு போறவங்க வயதானவர்களை தனியா எந்த வித அட்டென்ஷனும் இல்லாம விட்டுட்டு போறாங்க. இன்னொரு விஷயம், வேலையாட்கள் நம்ம உள்ளவங்களை எடுக்கிறதுல ஏஜென்சி மூலமா எடுக்காம வெளியில இருந்து வந்தவங்களை எடுத்துறாங்க. நார்த் இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு வரும்போது அவருடைய பின்னணியை பற்றி கொஞ்சமும் விசாரிக்காம அவங்களை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக நிகழ்வதற்கு காரணம். காவல்துறை இதுக்கு ஏற்பட்ட செயல்படுவதற்கு அப்பப்போ நம்ம பணியிட பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப சிச்சுவேஷன் மாறுது, கலாச்சாரம் மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாட்டை மாத்திக்கணும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. கம்யூனிட்டி போலீஸிங்கிறது அதுதான் நம்ம சொல்றோம். ரெசிடென்சியல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ரெசிடென்சியல் சொல்லணும், சந்தேகத்துக்கிடாம தனிப்பட்ட முறையில வயதானவர்கள் தனியா தங்கியிருக்காங்கன்னா அவர்கள் மீது மற்ற பக்கத்தில் உள்ளவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்க எப்படி தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு வர்றவங்க யாரு, அவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். செக்யூரிட்டி எல்லாம் நம்ம இப்ப செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு, அவங்கள போஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி, அவங்க அவங்க நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள். அதனால காவல்துறையை மட்டும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. காவல்துறைக்கு மல்டிபேரியஸ் ஒர்க் அதிகமாயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற நிறைய போராட்டங்கள், நிறைய கட்சிகள் வந்துருச்சு, இயக்கங்கள் வந்துருச்சு, எதுக்கெடுத்தாலும் ரோட்ல நிக்கிறாங்க. காவல்துறையினால அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. எப்ப பார்த்தாலும் நீங்க போன் பண்ணி கேட்டோம்னா எங்க இருக்காங்கன்னா போலீஸ்காரங்க ரோட்ல தான் நிக்கிறாங்க. அங்கங்க போராட்டங்கள், ஊர்வலங்கள், பந்தோபஸ்துகள் இதுல போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பொதுமக்கள் காவல்துறைக்கு அப்பப்ப தகவலை கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கு, சந்தேகத்துக்கு விதமான நிலையில இருக்கிறாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் தங்கியிருக்காங்க, இவர்களை பத்தி என்ன விவரம் தெரியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் பாராட்டுக்குரியவர்கள். எனவே அவர்களை வச்சுதான் காவல்துறை எடைபடணுமே தவிர எங்கேயும் நடக்கிற தவறுகளை வைத்து நம்ம எடைபடக்கூடாது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு கருணாநிதி.